கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சுவிசேஷ புத்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப விசேஷமானது. 3 கதைகள் அல்லது 3 உவமைகள், அந்த 3மே ஒரே கருத்தை நமக்கு சொல்ல வருவது போல தெரியும். ஆனால் ஒவ்வொன்றும் விசேஷமானது. காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மகன். இந்த சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது, ஏன் எந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இதை சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இது ரொம்ப ஆச்சரியமான கூடுகை தான். பாருங்க, சகல ஆயக்காரரும் பாவிகளும். இப்போ ஆயக்காரரும் பாவிகளும்னு இருக்கு இல்லையா, அதுவே நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமான விஷயந்தான். பொதுவாகவே அந்த யூத மக்கள் ஆயக்காரரை, டாக்ஸ் கலெக்டர்ஸை பாவிகள்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாகவே பாவிகள் அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் வருவதும் நமக்கு ரொம்ப ஆச்சரியம்தான். 2ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். இப்போ பிரச்சனை என்னன்னா, ஆயக்காரரும் பாவிகளும் அதிகமானவர்கள், நிறைய பேர் அவங்களா தான் இருக்கிறாங்க. குறிப்பாக ஆயக்காரர் வேணா கொஞ்சமாக இருக்கலாம், அடுத்தது பாவிகள் என்பவர்கள் அநேகராக இருக்கலாம், நம்முடைய கணிப்பு அது. இப்படி வந்தவங்க எல்லாருமே எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய போதனையை கேட்க வந்தாங்க. இன்றைக்கும் கூட பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவலாக இருப்பது, ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவல் குறைந்திருப்பது நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இது ரொம்ப முரண்பாடு போல் உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் நல்லா யோசிங்களேன். நாம் கிறிஸ்துவுக்குள் வந்த ஆரம்ப நாட்களில் நமக்கு சத்திய சுவிசேஷம் சொல்லப்பட்ட பொழுது அந்த வசனத்தை கேட்ட ஆவல் இருக்குல்ல, அப்போ நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. நம் பாவ மன்னிப்புக்காக, நம் தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்காக நம்ம ரொம்ப ஆவலாக அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் சில வருஷங்கள் ஆனது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் ஒரு சலிப்பு. நல்ல சாப்பிட்ட பிறகு திருப்தியாக இருக்கிறவனுக்கு மீண்டும் ஒரு ஆகாரம் கொடுத்தால் அவன் அதை சாப்பிட மாட்டான். அந்த மாதிரி இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வசனங்களை கேட்கும் ஆவல் குறைந்தவர்களாக இருக்காங்க. இப்படி பெருங்கூட்டமாக வந்தவர்களை தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க பரிசேயரும் வேதபாரகரும். அந்த பரிசேயர் வேதபாரகர் என்பவர்கள் நியாயப்பிரமாணத்தில் தேறினவங்க. பரிசேயர் என்பவர்கள் அதை படித்து 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 விரல் நுனியில் நியாயப்பிரமாண சட்டங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆயக்காரர் அப்படின்றவங்களுக்கு நேர ஆப்போசிட்டாக இவங்க சிந்திப்பாங்க. என்னென்னா, இந்த பாவிகள் ஆயக்காரர்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே தகுதியற்றவர்கள். அவர்களில் யாராவது மனம் திரும்புகிறத இவங்க விரும்பவே மாட்டாங்க. நமக்கு இது ரொம்ப புதிர் போல தான் இருக்கும். ஏன்னா பரிசேயர்கள் கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப நல்லா சொல்லுவாங்க, பாவிகளை ஆயக்காரர் எல்லாம் நல்ல மண்டை மேலே அடிக்கிற மாதிரி சொல்லி அவர்களெல்லாம் மனம் திரும்புகிற வேலை தானே இவங்க செய்யணும். அப்படி இல்லை. உண்மையிலேயே அந்த பாவிகளும் ஆயக்காரரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறதை இவர்கள் விரும்பக்கூட மாட்டாங்களாம். வேத பாரகர் அவர்கள் நியாயப்பிரமாண புத்தகங்களை அல்லது பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை பதிவு எடுக்கிறவங்க அவங்க எல்லாருமே. இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற ஒரு மனுஷன், அதை பிறருக்கு சொல்லக்கூடிய அளவில் இருக்கிற ஒருவராக நீங்கள் இருந்தால், பாவிகள் மனம் திரும்ப வேண்டுமே என்கிற ஒரு ஆத்தும பாரம் இருக்கிறதா? ஆரம்பத்தில் இருக்கும், கொஞ்ச நாள் பிறகு அது இல்லாமல் போயிடும். நாம் வழக்கமாக அலுவலகம் போய் நம்முடைய வேலையை பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு நபராக நாம் மாறிவிடுவோம். ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தை பிறருக்கு சொல்லி சிலரையாகலும் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினவர்கள் இப்பொழுது அந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்கிறோமா, ஆவலாய் செய்கிறோமா, ஆத்தும பாரத்தோடு செய்கிறோமா, அவர்களை தேடுகிற ஒரு ஆவல் நமக்கு இருக்கிறதா யோசிக்கணும். இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவர் என்னப்பா பாவிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு எல்லாரோடையும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்களோட வசனங்களை சொல்கிறது, அவங்களெல்லாம் மனம் திரும்புகிற வேலையை இவர் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு இருக்கிறாரு, அது என்ன அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. கோபம் கூட இவங்களுக்குன்னு சொல்லலாம்.
அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆண்டவர் இந்த உவமைகளை சொல்ல ஆரம்பிச்சாராம். 3ஆம் வசனம், அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? முதல் கதை, காணாமல் போன ஒரு ஆடு. மேய்ப்பன் அதை தேடுகிறான். அந்த ஆட்டை கண்டுபிடித்து விட்டான். தோளின் மேலே சுமந்து கொண்டு வந்து எல்லாரோடையும் அவன் சேர்ந்து சொல்லி, காணாமல் போனது, கிடைத்து விட்டது, இது எங்கேயோ ஓடி செத்து போயிருக்கணும், ஆனால் கிடைத்து விட்டது, நான் இதை இழந்திருக்கணும் முற்றிலுமாக, ஆனால் கிடைத்து விட்டது. ரொம்ப சந்தோஷப்பட்டானா. He was seeking and then found and then celebrating. ஒரு சுவிசேஷ வேலை செய்யறதுல இருக்கிற ஒரு உணர்வுபூர்வமான இந்த 3 விஷயங்களை நாம் கவனிக்கணும். தேடுதல், கண்டுபிடித்தல், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டாடுதல். நம்மல்ல, ஒருத்தருக்கு நம்ம சத்தியத்தை சொல்கிறோன்னா தேடினால்தான் அவர்களை நம்ம கண்டுபிடிப்போம். இன்னாருக்கு சொல்லணும், இவங்களுக்கு சொல்லணும். ஆத்மாவை நாம் தேடுகிற ஒரு அந்த தாகம், அந்த பசி நமக்குள்ளே இருக்கணும். தேவனுடைய நீதியை தேடுங்கள்னு வசனம் இருக்கு இல்லையா? அதில் ஒரு நீதி என்னென்னா, அழிந்து போகிற ஆத்துமாக்களை, பாவத்திலே அழிந்து கொண்டிருப்பவர்களை நாம் தேடணும். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்திலேருந்து தொடங்கலாம். நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், நம்முடைய நட்பு வட்டம், நாம் எப்பொழுதுமே பழகி பேசிக்கொண்டு புழங்கி கொண்டிருக்கிற அந்த உறவுகளுக்கு நடுவில் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்மாக்களை நாம் தேடணும். இந்த இடத்துல அந்த ஆடு காணாமல் போய்விட்டது, அவ்வளோதான் அந்த இடத்துல சொன்ன விஷயமே. அது தவறுதலாக கூட காணாமல் போயிட்டுருக்கலாம். அப்போது இந்த இடத்துல அதை குற்றமாக சொல்லலை, அதை தேடி மேய்ப்பன் கண்டுபிடித்ததை நமக்கு உணர்த்துகிறார். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு பாட்டு எதுன்னு சொன்னால், அவன் கொண்டாடினான், அவன் மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப பெரிய சந்தோஷம் அவனுக்குன்றார். அந்த சந்தோஷத்தோட பகுதியை எதோட இப்போ தொடர்பு படுத்துகிறாருன்னு பாருங்களேன். அடுத்த வசனம் 7, அதுபோல மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனந்திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பூமியிலே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதின் சந்தோஷம், அந்த மனிதனுக்கும் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். வழி நடத்தினவங்களுக்கு தாங்கள் ஊழியம் செய்ததோட சந்தோஷம் இருக்கும். அடுத்தது பரலோகத்திலே அது சந்தோஷம் உண்டாக்கும்ன்றார். இது நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக ஆண்டவர் சொல்லியிருப்பாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு பிள்ளை, அதை ஒரு பையன் ஒரு ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன், ஊரே மகிழ்ந்தது அப்படின்வாங்க. அது என்ன? ஒரு உயர்வாக சொல்லுகிற ஒரு விஷயம். அது மொத்தமாக எல்லாருக்கும், அதிகம் பேருக்கு ஒரு மகிழ்ச்சியை சொல்வதற்கு ஊரே மகிழ்ந்தது, உலகமே வியந்ததுன்னு வாங்கல. அப்படி ஆண்டவர் சொல்லியிருப்பாரா? இல்லை, அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாகவே இன்றைக்கி கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீண்ட காலம் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசியா நீங்கள், அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவரா நீங்கள், ஆத்துமாக்களை ரட்சிக்கிற ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு பிரதானமானதாக, அதில் ஒரு தேடல் வேணும். சரியான ஒரு ஆத்துமாவுக்கு அவர்கள் ரட்சிப்பை அடைவதற்காக உதவி செய்ய வேண்டும், தொடர்ந்து உதவி செய்யணும். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு இறங்கி தாழ்த்தி பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டார் இல்லையா? அந்த வேலையோட நாம் ஒரு ஆத்துமாவை தேடுற வேலையை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அந்த வேலை ஆண்டவர் பண்ணார் இல்லை, அது எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய ஒரு சிறுமையை அடைந்தார், எவ்வளோ தூரத்துக்கு தன்னை தாழ்த்தினார். அவருக்கு துளி கூட தேவைப்படாத விஷயம் அது. ஆனால் நாமும் இன்றைக்கி ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்காக போகிற விஷயம் இருக்கு இல்லையா? அதில் ரொம்ப சொகுசாக, ரொம்ப சுகமாக, அது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜாபாக தான் இன்றைக்கி செய்ய விரும்புகிறோம். அது இந்த தலைமுறையில் அப்படி தான் இருக்குது. அது ரொம்ப ஈஸியான ஒன்றா இருக்கணும். அதுக்காக மெனக்கெடுவது இன்றைக்கு குறைந்திருக்கிறது. அதுக்காக அதிக உழைப்பை போடுவது குறைந்திருக்கிறது. இன்றைய சுவிசேஷ வேலையானது உலகம் முழுவதும் மந்தமாக இருப்பதும், அதற்காக தங்கள் இருதயத்தில் ஆத்தும பாரத்தோடு இல்லாமல் போவதும் அதிகமாக நாம் பார்க்கிறோம்.
நானும் நீங்களும் இந்த விஷயத்தில் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காணாமல் போன ஆடு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு விட்டது. பிறகு அந்த சந்தோஷமானது பூமியில் மட்டுமல்ல, அதற்கு வழி நடத்தினவன் மட்டுமல்ல, பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறதாம். அடுத்த கதை 8ஆம் வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் 1 வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனந்திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மறுபடியும் இந்த ஒரு சின்ன கதைக்குள்ள காணாமல் போன ஒரு காசு, ஒரு பெண் அதை தேடுகிறாள். நல்லா கவனிக்கணும். முதல் கதையில் ஒரு மெய்ப்பனாகிய ஒரு ஆண் தேடுகிறான். இங்கே 2வது கதையில் ஒரு பெண் தன் காசை தேடுகிறாள். இதில் தேடுதல் நபர்கள் யார் அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருப்பீர்களானால் சுவிசேஷ வேலையை ஆண்கள் தான் செய்யணும், அந்த ஊழியக்காரர் தான் செய்யணும், அதுக்காக நியமிக்கப்பட்டவர் தான் செய்யணும் அப்படின்றதல்ல. எங்களுடைய வீடு, என்னோட வீடு, என்னுடைய குடும்பம், அதை ரட்சிப்புக்கு வழிநடத்துவதற்காக எங்களை முதலில் சந்தித்து எங்களை அழைத்தவர் ஒரு வயதான மூதாட்டி, எஸ்தரம்மா அப்படின்ற அந்த மூதாட்டி தான். அவங்க தான் எங்களை சந்திச்சாங்க. அவங்க மூலமாகத்தான் ஊழியக்காரர் வந்து எங்களுக்கு சத்தியத்தை இன்னும் சொல்லி ரட்சிப்புக்கு எங்களை வழி நடத்தினார். அப்போது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், ஒரு சகோதரன் ஒரு சகோதரி, நீங்கள் ஆத்ம பாரத்தோடு அந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்காக தேடலாம். அவருக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வந்ததோ அந்த மெய்ப்பனுக்கு, அதுபோல் இந்த அம்மாவுக்கும் சந்தோஷம் வந்தது. அவருடைய சந்தோஷமானது பரலோகத்தில் எப்படி சந்தோஷத்தை உண்டாக்கியதோ இந்த அம்மாவுக்கும் கண்டுபிடிச்ச பிறகு அந்த சிநேகிதரை அக்கத்தில் அவங்க அயலகத்தார்கிட்ட இவங்க கூப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ மறுபடியும் சொல்கிறாரு ஆவியானவர், தேவ தூதருக்கு சந்தோஷம் உண்டாகும். மறுபடியும் கனெக்ட் பண்ணுறார் இந்த பூமியின் சந்தோஷத்தை. அப்படியானால் ஒரு சகோதரனாக நீங்கள் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தினால் அது உங்களுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் சுற்றி இருப்பவர்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதருக்கும் சந்தோஷம் உண்டாகும். தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கெல்லாம் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறது இருக்கு இல்லையா, நேர்மையான நல்ல வழியில் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதெல்லாம் குறைந்த ஒரு காலத்தில் இருக்கிறோம். பரியாசம் பண்ணி கேலி பண்ணி இப்படி தான் சந்தோஷப்படுத்த வேண்டி இருக்கிறது. நமக்கெல்லாம் வேறு வழியே தெரியல. ஆனால் இந்த பூமியிலும் உங்கள் இருதயத்திலும் மனுஷனுடைய இருதயத்திலும் ஒரு நேர்மையான நீதியான ஒரு சந்தோஷம் பரலோகத்திலும் உண்டாக வேண்டுமானால் இந்த ஒரு வேலையை செய்தால் போதும். அது என்ன? ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு வழிநடத்துகிற வேலை. இது ரொம்ப முக்கியமான வேலை. இந்த உலகம் இருக்கிறதுக்கு காரணமே, இந்த உலகத்தை அழிக்காம கடவுள் விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அப்படிதான் வேதம் சொல்லுது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வருவார் சொல்றீங்க, என்ன வரவே இல்லை? 2வது முறை வருவார் மேசியா, முதல்ல வந்தவர் இப்பொழுது நியாயாதிபதியா வருவார்லாம் சொல்றீங்க, ஆனால் வரலையே. உலகம் அழியும்ன்றீங்க, அழியலையே. எல்லாம் அப்படியே தான் இருக்கும், சும்மா அது ஒரு பயமுறுத்தலுக்கு சொல்கிறதுன்றாங்களாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் தாமதிக்கிறார். ஏன் தெரியுங்களா? இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படணும். அந்த வேலையை யார் செய்வா? தேவதூதர் ஆசையாக இருக்காங்களாம், எங்களை விடுங்க, நாங்கள் போய் எல்லாருக்கும் சொல்லி விட்டுறோம், எல்லாருக்கும் சுவிசேஷம் நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு அவங்க ஆவலாக தான் இருக்காங்களாம். ஆனால் மனிதரை கொண்டுதான் இன்னொரு மனிதனுக்கான ரட்சிப்பை கொடுக்க தேவ திட்டம். அதனால தான் இயேசு மனிதனாக வந்தார். இந்த பூமியில் எந்த ஒரு செயல்பாட்டையும் தேவன் செய்வதானால், அது தேவ நீதியாக நிறைவேற்றப்பட வேண்டுமானால், மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் மனிதனை கொண்டுதான் தேவன் செய்வார். அதனால தான் தேவனே மனிதனாக வர வேண்டியிருந்தது. ஏன்னா இது மனுஷனுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை. நுட்பமாக யோசிச்சிங்கன்னா தேவ திட்டம், தேவ ஞானம் உங்களுக்கு விளங்கும். அப்படியானா நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது.
ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களாகிய நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமானது, தலையானது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஆத்துமாவை நாம் ரட்சிப்புக்கு வழி நடத்துவது. இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிற ஒரு கடமையை செய்து முடித்த பிறகு நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்ம பரலோகம் போயிடுவோம், வேறு எந்த ஒன்றும் நமக்கு கடமை பெருசாலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இமாலய கடமையாக தொழுகைக்கு வந்து போகிறதை மட்டும் செய்கிற கிறிஸ்தவர்கள் 90% இன்றைக்கு இருக்கிறோம். ஆத்ம பாரத்தோடு கூட ஆத்மாக்களை ரட்சிக்கிற வேலை செய்பவர்களை இன்றைக்கும் தேட வேண்டி இருக்கிறது. அதில் பழகினவர்கள், ஏற்கனவே செய்தவர்கள் அதை நிறுத்தியதும் அதிகம். இன்னொரு முறை இந்த செய்தியை நீங்கள் கேட்கணும். காரணம், நமக்குள்ளே ஒரு ஆத்ம பாரம் உருவாக வேண்டி இருக்கிறது. இந்த ஆத்ம பாரத்தோடே நாம் இல்லாமல் போவோமானால் இந்த உலகத்தில் இன்னொருவர் ரட்சிக்கப்பட முடியாது. நாம் கூட இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்முடைய ரட்சிப்பை காப்பாற்றிக்க முடியாம, ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல, நாமும் கூட நம்முடைய ரட்சிப்பை இழக்க வேண்டி வரலாமே. பணத்தோட அருமை தெரிஞ்சா அதை சம்பாதிப்பான், சேமிப்பான், அதை பிறருக்கு கொடுத்து நன்மை செய்வான். அருமையே தெரியாதவன் தானும் இழப்பான், அவனால் மற்றவனுக்கும் கொடுக்க முடியாது. அப்போது ரட்சிப்பின் அந்த மதிப்பை தெரிந்தவர்களாக நாம் இருந்தால் அதை பிறருக்கு அவசியம் சொல்லணுன்ற ஒரு அவசியம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஆத்துமாக்களை ரட்சிக்கிற வேலையை நாமளும் செய்யணும். நாம் செய்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். கர்த்தருக்கு அது முக்கியமான வேலை, அவருக்கு இது அவசியமாக இருக்கிறது, அவர் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து நாம் செய்வோம். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நன்றியுடைமை துதிக்கிறோம். உம்முடைய அற்புதமான வார்த்தைகள் நாங்கள் மறந்து எண்ணமற்று விட்டுவிட்ட இந்த சுவிசேஷ வேலையை எங்களுக்கு நினைப்பூட்டி உற்சாகப்படுத்தியதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலை செய்வதால் எங்களுக்கோ ரட்சிக்கப்படுகிற ஆத்மாவுக்கோ ஒரு சபைக்கோ மட்டுமல்ல, பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகும், தேவ தூதருக்கு சந்தோஷம் உண்டாகும் என்றதை நாங்கள் கவனிக்கிறோம்ப்பா. அப்படி செய்கிற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரே, அதை செய்ய நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நடத்தும். இதை நாங்களும் எங்கள் குடும்பமும் தலைமுறை தலைமுறையாக செய்வதற்கு எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.